Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டில் அதிமுகவின் பல முக்கிய தலைவர்கள் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படின்னு பார்க்கின்றோம். அந்த முக்கிய செய்தியை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா அப்படிங்கிறதுல அதிமுகவில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது, அது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதற்கான ஆலோசனைகளை கருத்துக்களை பல தலைவர்கள் பல்வேறு மாதிரியான கருத்துக்களை தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் கூடியிருக்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்கின்றோம். நம்முடைய செய்தியாளர் சங்கரன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். சங்கரன், என்ன அவுட்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ ஆதரவா இல்லையான்னு இந்த மீட்டிங்ல முடிவாயிடும்னு எடுத்துக்கலாமா, இல்ல இன்னும் பல கட்டங்கள் இருக்கா? வணக்கம் அஸ்கா. காலையிலேயே இது தொடர்பாக ஒரு பரபரப்பான ஒரு ஆலோசனை நடந்த நிலையில தற்போது மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்துல இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் அவங்க 3 பேருமே முதல்ல எடப்பாடியார் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சி.வி. சண்முகமுடைய இல்லத்துல அவருடைய வீடு எம்.ஆர்.சி. நகர்ல இருக்கு. அங்க முதல்லயே அவங்க எல்லாமே ஒரு டிஸ்கஷன் முடிச்சிட்டு தான் அங்கிருந்து நேரம் கிளம்பி இங்க 4:30 மணிக்கு இங்க வந்தாங்க. யாரெல்லாம் இருந்தாங்க? சி.வி. சண்முகம் இல்லத்துல நடந்த கூட்டத்துல இவர் வேலுமணியும் விஜயபாஸ்கரும் இருந்திருக்கிறாங்க. அந்த அவங்க ஒரு டிஸ்கஷன், ஒரு சின்ன ஆலோசனை அவங்க வீட்டுல சி.வி. சண்முகம் இல்லத்துல நடத்தி முடிச்சுட்டு அங்கிருந்துதான் நேரா 3 பேரும் கிளம்பி வந்தாங்க. அது வரும்போது ஒரு கார்ல வேலுமணியும் இவரும் வந்திருந்தாங்க, சி.வி. சண்முகமும். இன்னொரு கார்ல விஜயபாஸ்கர் தனியா வந்தாரு. இதை தொடர்ந்து பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கிறாங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்திருக்கிறாரு, அதே போன்று முனுசாமி வந்திருக்கிறாரு, உள்ளிட்ட பல கிட்டத்தட்ட ஒரு 10 நிர்வாகிகள் தற்போது வரை வந்திருக்கிறாங்க. தற்போது ஏற்கனவே இது சம்பந்தமா விஜய்க்கு ஆதரவு அளிப்பதா, என்ன முடிவு எடுப்பது என்பது குறித்து தான் இந்த ஆலோசனையானது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இன்று ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்படலாம். அதிமுகவுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது ஒரு அறிக்கையாக கூட வெளியாகலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக அலுவலகத்திலிருந்து ஒரு குழுவினர் தற்போது இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வழக்கமா இந்த பிரஸ் ரிலீஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துருக்கு. எனவே அவங்க இங்க வந்திருப்பதனால ஒரு முடிவு எடுத்த பிறகு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கை வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அசோகா, தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சங்கரன், இப்போ ஒரு கேள்வி இதுல என்ன எழுதுனா, நமக்கு இவங்க அதிமுக தாவேகாக்கு ஆதரவு கொடுப்பதா இல்லையான்னு பெரிய ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா தாவேகா முதல்ல அவங்க கிட்ட ஆதரவு கேட்டிருக்கா, ஆதரவு கேட்டு கடிதம் கொடுத்திருக்கா? அந்த முக்கியமான கேள்வி நமக்கு முன்னாடி எழுதல. இதை பத்தி நம்ம விசாரிச்சப்போ என்ன சொல்றாங்கன்னா, தற்போது வரைக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமா விஜய் தரப்புல இருந்து அதிமுகவுக்கு ஆதரவு கேட்டார் அப்படிங்கிற தகவல் எதுவுமே வரல. ஆனாலும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஒரு தகவல் வந்திருக்கு, அதன் அடிப்படையில தான் இந்த ஆலோசனை எல்லாம் நடக்குது, அதிமுகவுடைய நிலைப்பாடு குறித்து முடிவெடுப்பதற்காக. அதிகாரப்பூர்வமா ஒரு கடிதமா இல்ல, ஆனா திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குன்னு அப்படி ஒரு தகவலை சொல்றாங்க. ஆனா அதுல எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. ஆனா அதிமுகவுடைய நிலைப்பாடு ஒரு இன்புட் அங்கிருந்து இல்லாம, இல்ல தாவேகால இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் இல்லாம இவங்களே தனியா உட்கார்ந்து இது கூடி பேசணும்னு அவசியம் ஏற்பட்டிருக்காதுல்ல? இல்ல, ரெண்டு வாய்ப்பு இருக்கா அசோகா. ஒண்ணு, விஜய் தரப்புல இருந்து ரிக்வெஸ்ட் வச்சதுனால இவங்க ஒரு டிஸ்கஷன் இந்த லெவல்ல போகலாம். அப்படி இல்ல அப்படின்னா அதிமுக தரப்புலேயே நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒரு பிரிவினர் விஜய்க்கு ஆதரவு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலை எழுப்பி இருக்கிறாங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவங்க அதிகமான அளவுல விஜய்க்கு ஆதரவு தர வேணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 47 உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 பேர் அளவுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரு குரலை எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு அழுத்தம் தரும்போது, இதுல இந்த விவகாரத்துல ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஒரு அழுத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருது. அதனால இந்த விவகாரத்துல விஜய் ரிக்வெஸ்ட் கொடுத்தாரா இல்லையாங்கிறத தாண்டி இங்க கட்சிக்குள்ளேயே ஒரு குரல் எழுந்திருக்கிறதுனால அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டிய ஒரு கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு. இதற்கான காரணமா என்ன சொல்றாங்க சங்கரன்? இப்போ ரிக்வெஸ்ட் வந்துச்சோ இல்லையோ, நம்ம விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு குரூப் அதிமுகவுக்குள்ளேயே இப்போ ஒரு குரூப் கிளம்பியிருக்காங்க அப்படின்னு நமக்கு செய்தி வருது. பட் அதுக்கான காரணம் என்னவா இருக்க முடியும்? இப்போ கேட்டோ கேட்காமையோ அவங்க போய் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதனால அதிமுகவுக்கு என்ன லாபங்கள் இருப்பதாக அந்த குழுவினர் நினைக்கிறாங்க? அதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, மீண்டும் ஒரு தேர்தலை மக்கள் தலையில ஒரு சுமத்தாம இருக்கலாம். இரண்டாவது, ஒரு ஆட்சியில பங்கு கொடுப்போம்னு ஏற்கனவே விஜய் தெல்ல தெளிவா பிகினிங்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால ஒரு ஆட்சியில் பங்கு தரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அதுவும் அதிமுகவுக்கு அது ஒரு பிளஸ்ஸா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பாக கூட இருக்கலாம்.
Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.